இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாங்களும் எங்களை சுத்தி இருக்கவங்க கீழே 1 லட்சத்து 2 லட்சம். ஒரு நாளைக்கு இவ்ளோ சம்பளமா? ஆசை வார்த்தை கூறிய ஆன்லைன் கம்பெனி. நம்பி பணத்தை இறைத்த குடும்ப பெண்கள். ஆப் மூலம் நடந்த நூதன பிசினஸ். சினிமாவை மிஞ்சும் கோவை மோசடி. கோவையை மையமாக கொண்டு GMR குரூப் என்ற நிறுவனம் மொபைல் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலியில் முதலீடு செய்து தினமும் 10 நிமிடம் வேலை செய்தால் வாரந்தோறும் சம்பளம் வரும் என கூறி விளம்பரம் படுத்தியுள்ளனர். இதனை நம்பி பலரும் 15,000 முதல் 3,50,000 வரை பணத்தை முதலீடு செய்துள்ளனர். அதில் வாரந்தோறும் தொகைக்கு தகுந்தவாறு பணம் முதலீடு செய்தவர்களின் வங்கிக் கணக்கிற்கு பணம் வருவதாக கூறியுள்ளனர். அதன்படி முதலில் பணம் வந்துள்ளது. தொடர்ந்து மேலும் அதிக பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறி கூடுதல் பணத்தை நிறுவனம் முதலீடு செய்ய வைத்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மேலும் அதிக பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறி கூடுதல் பணத்தை நிறுவனம் முதலீடு செய்ய வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு வாரந்தோறும் வந்த சம்பளம் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து செயலியை நடத்தி வந்த மைதீன் மற்றும் ஃபரிதா என்பவர்களிடம் முதலீடு செய்தவர்கள் விளக்கம் கேட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் முறையான பதில் அளிக்காமல் இருந்துள்ளனர். இதனால் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை உணர்ந்த முதலீடு செய்த நபர்கள் கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு திரண்டு வந்து நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்தனர். மேலும் மோசடி செய்த அந்த நிறுவனத்திடமிருந்து தங்கள் பணத்தை மீட்டு தரும்படியும் நிறுவனத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படியும் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து நடந்த சம்பவம் குறித்து பேசிய முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் 15,000 ரூபாய் பணம் கட்டுனா தினமும் 540 ரூபா பணம் சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க. தொடக்கத்தில் சுமார் 1000 வரைக்கும் பணத்தை ஈட்டினோம். அதுக்கப்புறமா அதிக லாபம் சம்பாதிக்கணும்னா கூடுதலாக பண முதலீடு செய்யணும்னு சொன்னாங்க. எங்களில் பெரும்பாலான மக்கள் பொருளாதார சிக்கலில் இருப்பதால் கடன் வாங்கி தாலி தங்க நகைகளெல்லாம் அடகு வச்சு லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா கூட நாங்கள் அதிலிருந்து பணம் சம்பாதிக்கலை. இதை பற்றி நிர்வாகத்துக்கிட்ட கேட்டால் செயலி அப்டேட் அப்படி இப்படின்னு பல காரணங்களை சொல்கிறாங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சிலர் விபரீத முயற்சிகளையும் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் முதலீடு செஞ்ச பணத்தை கேட்க இப்போ நிர்வாகத்தினுடைய வங்கி கணக்கும் முடக்கியிருக்கான். முழுமையாக நிறுவனத்தையும் நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களை ஏமாத்திட்டாங்க. இதனால பலருமே பணத்தை இழந்து நிர்கதியா நிற்கிறாங்க. ஏமாற்றப்பட்ட எங்ககிட்ட முதலீடு செஞ்ச ஆதாரங்கள் இருக்கு. சுமார் 200க்கும் மேற்பட்டவங்க இவங்களை ஆசை வார்த்தை சொல்லி நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்ய வச்சாங்க. இதுக்கு போலீஸ் தான் உடனே விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் என்று பணத்தை இழந்தவர்கள் வேதனையுடன் கோரிக்கை வைக்கின்றனர். GMR குரூப் என்ற நிறுவனம் மொபைல் செயலியில் ஆன்லைனில் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி கோவையில் 200க்கும் மேற்பட்டவர்களிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது போன மாதம் தான் தெரியும். இந்த மாதிரி GMR ஆப் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க அவங்களும் கஷ்டப்பட்டு போட்டவங்க தான். அவங்கள போய் நாங்கள் தொந்தரவு பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டுறாங்க, பணத்துக்கு மேலே பணம் எடுக்கிறாங்க, இந்த ஒரு மாதம் 15,000 ரூபா போட்டால் நம்ம எனக்கு அவங்களுக்கு கீழே செத்தவங்களுக்கு 8,000 ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால் நாங்களும் ஒரு 5 பேர்த்தை சேர்த்துனோங்க. அந்த பணமும் எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு நாள் கூட நாங்கள் வித்ட்ரா எடுக்கலை. எதுவுமே நாங்கள் எடுக்கலைங்க. ஒரு ரூபா கூட நாங்கள் எடுக்கலை. நாங்கள் இடையர்பாளையங்க எல்லாம் அவங்க மரக்கடையில் இருக்கவங்களும் சொன்னாங்க. நாங்கள் சேர்ந்தோம். ஆனால் எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இனி நாங்கள் ஏமாந்து பாதிக்கப்பட்டுவிட்டோம். எதுலையும் இனி வரைக்கும் சேர்ந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்கோம். எங்களை சேர்ந்தவங்க அட்மினாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே 200-300 பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பணம் வந்திருக்குங்க. கேட்டால் பணம் வரலன்னு சொல்கிறாங்க. நான் இழந்தது 15,800ங்க. எனக்கு என் வீட்டுக்காருக்கு எல்லாருமே சேர்த்து 30,000 ரூபா. 1 ரூபா கூட எடுக்கலைங்க. ஃபுல்லாக இறக்கியிருக்கோம். இவங்களும் பணம் போட்டிருக்காங்க. என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் இவங்க குரூப்பில் தனியாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க. நாங்களும் எங்களை சுற்றி இருக்கவங்க கீழே 1 லட்சத்து 2 லட்சத்துக்கு மேலே இறக்கி விட்டுருக்கோம். அவங்க எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்கள போய் கேட்டால் நாங்களே 1 ரூபா கூட எடுக்கலைங்கிறாங்க. நாங்கள் போட்டு ஒரே மாதம் தான் ஆச்சு. போன மாதம் 11ஆம் தேதி போட்டோம். இன்னி வரைக்கும் 1 ரூபா கூட எடுக்கலை. நாங்கள்
இன்னைக்கு வரும். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க. பட் இதோட மெயின் ஹெட் வந்து மைதீன் ஃபரிதா அப்படின்றவங்க. இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 9 ஸ்டேஜஸ் இருக்குது, VIP 1 to 9. இந்த 1ல் வந்து கம்மியான அமௌண்ட் 1000, கம்மியான அமௌண்ட்டுன்றதை விட கம்பேரிட்டிவ்லி அதில் 1றது கம்மி VIP 1ல். நாங்கள் ஜாயின் பண்ணும்போது VIP 3ல் ஜாயின் பண்ணோம், 15,800 ஜாயின் பண்ணோம். ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொன்னாங்க, ஆனால் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் VIP 4, 5க்கு உங்களோட ஸ்டேஜை அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண வச்சாங்க. VIP 4க்கு 51,800, அப்புறம் VIP 5க்கு 1 lakh மேலே போகுது. ஒரு ஃபேமிலியிலேயே 2 lakhsக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரல. வியாழக்கிழமை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாக வித்ரா கொடுக்கவே இல்லை. கேட்டால் நாங்கள் டெய்லி வித்ராக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு டெய்லி வித்ரா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டெய்லி வித்ரா அப்போ கேட்குறப்போ நீங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ VIP 5ல் இருக்கிறவங்களுக்கு 25,000 டேக்ஸ் பே பண்ணால் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது பே பண்ணதுக்கு அப்புறமும் கூட அது உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் திரும்ப ஒரு 1000 பே பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு வெளியே எடுக்க முடியும்னு சொல்லி கடைசி நிமிஷம் அந்த 1000 rupees வரைக்கும் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல. கம்பெனின்னு கிடையாது, அது ஒரு ஆப், GMR அப்படின்ற ஆப். இதோட மெயின் வந்து மைதீன் ஃபரிதா அப்படின்றவங்க, அவங்க தான் இதோட அட்மினாக இருந்து வேலை பார்க்குறாங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இப்போவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதே மாதிரி மைதீன் ஃபரிதாவுக்கு கால் பண்ணி கேட்டாலோ பேசினாலோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. குறைஞ்சது 1000 கணக்கில் இருக்காங்க. இதில் ஒரு குரூப்பில் மட்டுமே 1000 மெம்பர்ஸில் இருக்காங்க. இதை மாதிரி 8 குரூப் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு 8 குரூப் இருக்குது, தெரியாமல் 16 குரூப் 17 குரூப்புக்கு மேலே இருக்குது. மற்ற மாவட்டம் இல்லை, மற்ற ஸ்டேட் கூட இருக்காங்க. அசாம், மகாராஷ்டிரா, அப்புறம் ஆந்திரா. இதில் என்னோட கணக்குப்படி இதில் லாஸ் ஆனால் கிட்டத்தட்ட கோடி கணக்கில் லாஸ் ஆகிருக்கும். நாட்டு 1 கோடி 2 கோடி அப்படிலாம் கிடையாது, கிட்டத்தட்ட 200 கோடி 300 கோடியில் இல்லை, நிறைய பேர் இதில் லாஸ் பண்ணியிருக்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.